ராம ரவிக்குமார் போட்ட அந்த வழக்கு ஒரு பக்கம், இங்கே திருவண்ணாமலை டிஆர் ரமேஷ், இது போன்ற பல ஆர்வலர்கள், கல்லுக்குட்டை ராமகிருஷ்ணன் அவர் எவ்வளவு கேஸ் போட்டிருக்காரு, இது போல பல பக்தர்கள், ஜெகநாத் இது போல பல பக்தர்கள் வந்து கேஸ் போடுறாங்க. ஏன்னா இதில் எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்கிறது. அதாவது ஹைகோர்ட்டில் போனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போய் வாதாடுறாங்க. தனக்கு தீர்ப்பு கிடைக்கணும், பக்தர்களுக்கு அந்த கோயிலுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு. அதில் என்ன இருக்குது? சரி, இப்போ கண்டு இவங்களாவது பிடிச்சிட்டாங்கல்ல, நல்ல வேலை, நாங்கள் அனைத்து ஆர்டிஸ்டையும் கண்டுபிடிச்சோம், அதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் அதிலே இருக்குது, எல்லாத்தையும் ரெக்கார்ட் அப்படின்னு இவங்க சொன்னாங்களா? சொல்லலை. ஆகவே இந்த மின்சாரத்துறைங்கிறது கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அதில் வந்து நம்ம எண்ட் யூஸருக்கு இஷ்டத்துக்கு இவனுக்கு வந்து 100 மீட்டர் 100 யூனிட் 200 மீட்ரு ஃப்ரீனோடனே இவன் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே, ஆஹா 200 யூனிட் வரைக்கும் நமக்கு ஃப்ரீ போல இருக்குது அப்படின்லாம் நினச்சேன். இந்த கோயிலுக்கு பிடிக்காதவனா இல்லை கிரிப்டோ எவனாதா, யார் இதுக்கு வந்து புகார் போட்டிருக்கான் அப்படின்னு தெரியல. ஆனால் கோர்ட்டு வந்து இதை இடிச்சே தள்ளணும் அப்படின்லாம் சொல்லலை. இடிச்சே தள்ளு, இது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சர்ச்சுக்கோ மசூதிக்கோ சொல்லி இருந்தால் கூட, நீ எப்படியா சொல்லலாம், நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு மரிய வில்சன் இப்போ சொல்லியிருக்காரு. அதைத்தான் பிரேமலதா அப்படி போகிற போக்கில் ஷட்டிலாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சட்டசபை பல ஆக்கப்பூர்வமாக பல விஷயங்களை பேசிகிட்டு இருப்பான். இங்கே ரொம்ப துதிப்பாடலை இப்போயே ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு அந்த மாதிரி கேட்டு ஏன்னா இது திமுகலாம் நம்ம பார்த்துருக்கோம், ஆஹா ஓஹோ அப்படின்னு. அப்பொழுது இருந்த அதிபர் ஜோ பிடன் வந்து என்ன சொல்றாரு, ப்ரீஎம்ப்டிவ் பேடன், அதாவது சரிப்பா நடந்தது நடந்து போச்சுப்பா, பாப்பா ஏதோ பைசா கொடுத்துருக்காள் தானே, தெரியாமல் ஆர்வ கலரில் பண்ணிட்டாப்புல இருக்கு அப்படின்னு. எவ்வளோ எப்படி லட்சக்கணக்கான பேர் சாவதற்கு காரணமாக இருந்த ஒரு வைரஸ் அது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். கோவில் நிதி ரூபாய் 246 கோடியில் மேற்கொள்ளவிருந்த 46 கட்டுமான பணிகளை ரத்து செய்த தமிழக அரசு. புதிய சூரிய சக்தி மின் நிலையங்களில் உற்பத்தி முடக்கம், வாரியத்தின் அலட்சியத்தால் முதலீட்டாளர்கள் கலக்கம். திருச்சி அருகே 1200 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலில் உற்சவர் சிலை திருட்டு. வடகோவை டாடாபாத் விநாயகர் கோயிலை இடிக்க மக்கள் எதிர்ப்பு. பைபிளின் பழைய அத்தியாயத்தில் இருக்கும் ஜோசப் போல இப்போது நமக்கு புதிய ஜோசப் கிடைத்துள்ளார், அமைச்சர் மரிய வில்சன். கொரோனாவை பரப்பிய சீன ஆய்வகத்திற்கு அமெரிக்க நிதி, அம்பலப்படுத்திய துளசி கபாடு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தி, இந்துக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்து ஆலயங்களுக்காக போராடுபவர்களுக்கு இது ஒரு மன நிறைவை தரக்கூடிய செய்தின்னு தான் சொல்லணும். சுமார் ஒரு 213 கோடியான மதிப்புடைய கட்டுமானங்களுக்கு தமிழக அரசே வந்து தடை வைத்திருக்கு. அதாவது கோவில் நிதியிலேருந்து எடுத்து இந்த காலேஜ் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, கமர்ஷியல் பில்டிங் கட்டுறது, கல்யாண மண்டபம் கட்டுறது, இதெல்லாம் வேணாம். கோவில் நிதியிலேருந்து அதெல்லாம் எடுத்து பண்ணாதீங்க. கோவில் நிதி அந்த கோவில் தொடர்பான புண்ணிய காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு, தாவேகா அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சொல்கிற மாதிரி இந்த நடவடிக்கை, இந்த உத்தரவு பிறப்பித்த தாவேகா அரசை நம்ம பாராட்டலாம். ஆனால் அடுத்தடுத்து எப்படி போகிறாங்கங்கிறத ஒரு எச்சரிக்கையோடையே அந்த நம்மளுடைய பாராட்டுதலில் சொல்லலாம். ஆனால் அப்போ வந்து நீங்கள் திமுகவின் 2.0 அப்படிங்கிறத மறுக்க மாட்டீங்க தாவேகா? பார்ப்போங்கிறேன். ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் அவர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார், அந்த ஆய்வு ரீல்ஸ் போட்டு இது பண்ணார். கடைசியில் யாருக்கு உண்மையான இது கிடைச்சது அப்படிங்கிறது பார்க்கலாம். திருச்செந்தூரில் கடைசியில் அவர் வந்து பணியிலே இல்லை. அந்த யார் இவர் இனிமேல் பூஜைக்கெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சம்பந்தமாக அங்கே நடைமுறை எப்படி அப்படிங்கிறத நீங்களும் நாகராஜன் அவர்களும் கலந்து கொண்ட அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் கூட நம்ம பேசியிருந்தோம். கோயிலுக்கான நிதி
பக்தர்கள் வந்து செலுத்தக்கூடிய காணிக்கை அது அந்த கோயிலுடைய மேம்பாட்டிற்காகவும் பக்தர்களின் வசதிக்காக மட்டுமே தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பல முறை கோர்ட்டு சொல்லியிருக்கு. நீங்கள் சொல்கிறது மாதிரி வணிக வளாகங்கள், அதாவது கமர்ஷியல் நோக்கத்தோடு கட்டக்கூடிய வளாகங்கள், இதற்கெல்லாம் வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட்டில் பல வழக்குகள் நடந்தது. உங்களுக்கே தெரியும், திருவண்ணாமலையில் வணிக வளாகம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஆர் ரமேஷ் போன்றவர்கள் வழக்கு தொடுத்தாங்க, நிறுத்தினாங்க. நாங்கள் இனிமேல் வெளியில் எந்த கட்டடமே கட்ட மாட்டோம், வெளியில் தானே கட்டடம் கட்டக்கூடாது, ஏன்னா கட்டடம் கட்டினா தான் எங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப கோயில் உள்ளே நாங்கள் கட்டடம் கட்டுறோம் அப்படின்னு. இது எதுக்குடா கட்டுறீங்க அப்படின்னா, இல்லை திருப்பதி மாதிரி அவங்கள வந்து நிறுத்தி பாக்ஸ் பண்ணி நாங்கள் அவங்கள அனுப்ப போகிறோம் அப்படின்னு. அதற்காக நீதியரசர்கள் நேரில் வந்து ஸ்பாட் விசிட்லாம் பண்ணது. அதில் அரங்காவலருங்கிற போர்வையில் ஒரு திமுககாரர் போகிறப்ப அவரை வந்து ORER கேட்டது, ஓன்ட்ட ஏதாவது நாங்கள் கேள்வி கேட்டோம்மா, நீ எதுக்கு இங்கே எங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன்னா, அவர் ஒரு காவல் அதிகாரி அடித்தவரும் கூட. ஆமாம், பெண் காவலர் அதிகாரி. அதனால் நீ எல்லாம் கிளம்பியான்னு அப்போ ஜட்ஜு சொன்னதெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா 2024 சட்டசபையில் HRNC கீழே இருக்கக்கூடிய கோயில்கள், குறிப்பாக 27 கோயில்கள் கீழே 85 கோடிக்கு திருமண மண்டபங்கள் கட்டுறோம் அப்படின்னு அலேலுயா பாபு அடித்து விட்டார் சட்டசபையில். அடித்து விட்டதும் இல்லை, அதுக்காக அடிக்கல் நாட்டி பல வேலைகள் எல்லாம் தொடங்கலாம் அப்படின்னு இருந்தப்போ நம்மளுடைய ராம ரவிக்குமார் அவர்கள் அவங்க வந்து மதுரை கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுத்தாங்க. குறிப்பாக அந்த நிதி எங்கேருந்தெல்லாம் எடுக்கிறாங்கன்னா, பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி கோயிலேருந்து, அதுக்கப்புறம் திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோயில், தாடிக்கொம்பில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், இங்கே இருக்கக்கூடிய நிதியெல்லாம் எடுத்து நாங்கள் திருமண மண்டபம் கட்ட போகிறோம் அப்படிங்கிறப்ப ராம ரவிக்குமார் வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்குது. பக்தர்கள் வந்து இதுக்காக தான் கல்யாண மண்டபம் கட்டணும் காசு போட்டாங்க அப்படிங்கிறப்ப இவங்களால அந்த அரசாணையை ரத்து செய்யணும் அப்படின்னு கோர்ட்டே கூட சொல்லுது. ஹைகோர்ட்டு சொல்லிட்டா நாங்கள் கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட், அந்த சுப்ரீம் கோர்ட்லேயே யார் ரஸ்தோகி அவரெல்லாம் ஆஜராகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷத்துக்கு பைசா. இப்போ அந்த பணத்தை நீ எங்கேருந்து எடுத்து கொடுத்துருப்ப? அதே கோயில் நிதியிலேருந்து. கோயில் நிதி, அதாவது கோயிலுக்கு எதிராக அந்த ஆகமமாக இருக்கட்டும், இல்லை அந்த நிதியை எப்படி செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே HRNC சட்டம் சொல்லி இருக்கிறது. அந்த சட்டத்தை மாற்றி புதுவிதமாக நீங்கள் கொண்டு வரீங்க சில விஷயத்த. அது குறித்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது, நீ பண்ணது தப்புடான்னு. இதை எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய பெரிய வக்கீலை வச்சு வாதாடுறீங்க. சாதாரண ராம ரவிக்குமார் அவர் போட்ட, இங்கே ஒரு பக்தராக அவர் போட்ட ஒரு வழக்குக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போய் அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர், சொலிசிட்டராக இருந்தவரெல்லாம் கூப்பிட்டு அழைச்சி வச்சு அவரை நீங்கள் வழக்கு போடுறீங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? அதையும் கோயிலுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருவதற்காக கோயில் நிதி எடுத்து நீங்கள் செலவு எப்படி திருப்புறம் தீபத்துன் விவகாரத்தில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு இந்த HRNC சார்பா முருகனுக்கு 2 பொண்டாட்டின்லாம் பேசினார்ல ஜோதி, அவருக்கு எங்கேருந்து சம்பளம் கொடுத்துருப்பாங்க? HRNC அந்த கோயில் அந்த நிதியிலேருந்து, திருப்பரங்குன்றம் கோயில் நிதியிலேருந்து தானே எடுத்து கொடுத்துருப்பானுங்க. அவ்வளோ ஒரு கேடுகட்ட ஒரு துறையை தான் அப்பொழுது திமுக அரசு கையாண்டது. ராம ரவிக்குமார் போட்ட அந்த வழக்கு ஒரு பக்கம், இங்கே திருவண்ணாமலை TR ரமேஷ், இது போன்ற பல ஆர்வலர்கள், கல்லுக்குட்டை ராமகிருஷ்ணன் அவர் எவ்வளவு கேஸ் போட்டிருக்காரு, இது போல பல பக்தர்கள், ஜெகநாத், இது போல பல பக்தர்கள் வந்து கேஸ் போடுறாங்க. ஏன்னா இதில் எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்கிறது. அதாவது ஹைகோர்ட்டில் போனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க போய் வாதாடுறாங்க. தனக்கு தீர்ப்பு கிடைக்கணும், பக்தர்களுக்கு அந்த கோயிலுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா இது எங்கடா இந்த திருமண மண்டபத்தை கட்டுவீங்க அப்படின்னா, பழனி பக்கத்தில் வந்து கொத்தளி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து 2.94 ஏக்கர் நிலம் இருக்குது. அங்கே அந்த அந்த பரப்பளவில் நாங்கள் திருமண மண்டபம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எதிராக தான் அந்த தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட்டில் இப்பொழுது கேஸ் நிலுவையில் இருக்கும் பொழுது இது போல் ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு டாப் அட்வொகேட்டுக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது யாரோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. கோயிலுக்கு எதிராகவே நம்ம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு யாரோ ரமேஷுக்கு சொல்லியிருக்கலாம்.
அவர் வந்து அவர் எடுத்த டெசிஷனா இல்லை விஜய் ஆரம்பத்தில் நம்ம இப்படி விளையாடுவோம், ப்ளே பண்ணுவோம், நம்மளும் தானே கொல்லூர் கோயிலுக்கு போகிறோம், திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம், கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்தேன் இப்படி ஒரு டிஃபென்ஸ் விளையாட்டு விளையாடுவோம், அதுக்கப்புறம் நமக்கு இருக்கார் சபாநாயகர்லாம் இருக்கார், அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க வேறு லெவல் விளையாட்டு விளையாண்டுப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த முடிவுக்கு உத்தரவுக்கு நம்மளுடைய பாராட்டுதல்கள். பக்தர்களுடைய வசதிக்கு மட்டுமே கோயிலுடைய நிதி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கோர்ட்டு சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் நம்ம கோர்ட்டோட எல்லாத்துலேயும் நம்ம வந்து முரண்டு பிடிக்க வேண்டாம் அப்படின்னு தாவேக்கா நினைச்சிருக்குது. இந்த முதற்கட்ட இந்த உத்தரவிற்கு நம்முடைய பாராட்டுதல்கள். சூரிய சக்தி காற்றாலை மின் நிலையங்கள் வந்து பல்வேறு தொழில் முனைவோர்கள், அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க மூலியமாக அது ஒரு தொழிலாகவே இப்போ வந்துருச்சு. அதை உற்பத்தி நிலைக்கு அது வந்துருச்சு. உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும்போது அதையெல்லாம் மின்சாரத்துறை அந்த துணை மின் நிலையங்களை அதோட ஜாயின் பண்ணுறது, அதை இணைப்பதற்கான முன்னெடுப்புகளை அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து அந்த முதலீடு போட்டவர்களுக்கு பேங்க்கில் லோன் எடுத்து தான் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆனாலும் அதோட உற்பத்தி ப்ரொடக்ஷனே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஏன் அரசு இவ்வளோ தொய்வாக இருக்குது, ஏன் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் பெரிய ஒரு குறைய வச்சிருக்காங்க. செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? மின்சாரம்ங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை. எப்படி மின்சாரம், தங்குவதற்கு வீடு, குடிநீர், இதெல்லாம் எதில் பெட்ரோல், இப்போ எரிபொருள்னா பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதெல்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக அன்றாட தேவையாக இருக்குதோ அதில் நீங்கள் டிமாண்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க, அதில் மக்கள் வந்து எது வேறு வழி இல்லை, காசு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. டெய்லி எல்லாருக்கும் பால் கிடச்சிக்கிட்டு இருக்கு, திடீர்னு 2 நாள் சப்ளை நிறுத்திடுறாங்கன்னு வச்சுங்க, 3ஆவது நாள் ஒரு கடையில் மட்டும்தான் பால் இருக்கு, எவ்வளோ விலை சொன்னாலும் கொடுத்து 1 லிட்டரு வந்து 150 ரூபான்னா ரெடி, அது வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்கல்ல. இப்போ அப்படி ஒரு பக்கம் என்னென்னா, அரசு அவங்க நடத்தக்கூடிய அனல் மின் நிலையம், அணுமின் நிலையம், இந்த உற்பத்தி எதிலெல்லாம் அவங்களால பண்ணுறாங்களோ அது பண்ணுறாங்க. அதை வந்து எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக பண்ணாமல் இருக்கிறது. அதுக்கு எப்படி அப்படின்னா, மூலப்பொருள் இப்போ அனல் மின் நிலையம் அப்படின்னா கறி, நிலக்கரி, இது நிலக்கரியை நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம். இறக்குமதி பண்ணுறத சப்ஸ்டாண்டர்டாக நம்ம நிலக்கரி வாங்கினோம்னா அது ப்ரொடக்ஷன், எதிர்பார்த்த ப்ரொடக்ஷன் கொடுக்காது. எதிர்பார்த்த ப்ரொடக்ஷன் கொடுக்கலன்னா டிமாண்டை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணால் என்ன பண்ணணும், தனியார்கிட்டேருந்து வாங்கணும். சரி, அரசுகிட்டேருந்து ஒரு உற்பத்தி ஆகி அது பயனீட்டாளருக்கு வரக்கூடிய ஒரு யூனிட் எவ்வளோ வாங்குறீங்களோ, இப்போ தனியார்கிட்டையும் அதே ஒன்றால் வாங்க முடியாதா? டபுள் ஆகும், டபுள் ட்ரிபிள். ஓன்ட்ட வாங்கிறதுக்காக தாண்டா நான் இங்கேயே இது பண்ணி வச்சுருக்கிறேன். என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக அனல் மின் நிலையத்தை, எங்களுக்கு வந்து ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறார்கள், வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வச்சு என்னால் தட்டி தூக்க முடியும். நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன், உனக்கு பிஸ்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அதனால் நான் கேட்குற ரேட்டு நீ கொடு, அதில் எனக்கு கமிஷன் இவ்வளோ கொடு இப்படின்னு தான் இவ்வளோ நாள் அரசு இயங்கி கொண்டு இருந்திருக்கிறது. சரி, இந்த மின் விநியோகம் நடக்கணும், அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு தடவை நல்ல டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி போட்டுவிட்டோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு வந்துச்சுன்னா ஏதாவது பயனா? அதை வச்சு வேறு காசே பண்ண முடியாது. அதனால அது சப்ஸ்டாண்டர்டாக வாங்கணும், நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக தொகை கொடுத்து வாங்கணும், சப்ஸ்டாண்டர்டாக வாங்கணும், அதை அதிக விலைக்கு வாங்கணும். ஸோ அதில் எல்லா விதத்துலேயும் கமிஷனு. இப்போ அதுதான் கேஸ். அண்ணன் செந்தில் பாலாஜி இப்போ வீட்டில் ஏதோ ரைடுன்னெலாம் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு இதுன்னு நடுப்புற ஹார்ட் டிஸ்கே காணா போச்சு. சரி, அந்த ஹார்ட் டிஸ்க்கு காணா போனது திரும்ப கண்டுபிடிச்சிட்டோம், பெங்களூரில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு தெரியும். இடி ரைடு வந்தப்ப அதிகாரியோடைய காரை உடைச்சாங்க, அவங்கள்ட்டேருந்து பென்ட்ரைவ் எல்லாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. அதை வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த க்ஷண நேரத்தில் ஃபார்மேட் பண்ண தெரிஞ்ச செந்தில் பாலாஜி அண்ட் கரூர் கம்பெனிக்கு இதெல்லாம் அந்த ஆர்டிஸ்ட்கெலாம் ஒரு மேட்ரு 2 நாளாக காணுன்னாங்க. அதில் என்ன இருக்குது? சரி, இப்போ இவங்களாவது பிடிச்சிட்டாங்கல்ல, நல்ல வேலை, நாங்கள் அனைத்து ஆர்டிஸ்டையும் கண்டுபிடிச்சோம், அதில் இருக்கிற எல்லா டேட்டாவும் அதிலேயே இருக்குது, எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண அப்படின்னு இவங்க சொன்னாங்களா? சொல்லலை. ஆகவே இந்த மின்சாரத்துறைங்கிறது கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அதில் வந்து
நம்ம எண்ட் யூஸருக்கு இஷ்டத்துக்கு இவனுக்கு வந்து 100 மீட்டர் 100 யூனிட் 200 யூனிட் ஃப்ரீனவுடனே இவன் அண்ணாந்து பார்த்துக்கிட்டே ஆஹா 200 யூனிட் வரைக்கும் நமக்கு ஃப்ரீ போல இருக்கு அப்படின்லாம் நினச்சி. ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் துறை சார்ந்த அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்கள் பதவியேற்று 1 மாதம் ஆகுது, ₹1 கூட நாங்கள் சம்பாதிக்கல, நாங்கள் சேவையாக தான் அந்த இதையே அதான் அது ஏக்கமாக தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆள் வேற மைக்கை பிடிச்சிட்டு நான் திருடவும் மாட்டேன், திருடவர்களை சும்மாவும் விட மாட்டேன், அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாட்டேன்லாம் உருட்டியிருக்காரு. யாரு? விஜய். அது ஒரு சினிமா டைலாக்கு. அவருக்கு வேணால் தேவைப்படாமல் இருக்கலாம், அவர் வந்து கோடிகளில் சம்பாரிச்சவர் சினிமாவில். ஆனால் போஸ்டர் ஓட்டிட்டு திடீர்னு அவனுக்கே தெரியாமல் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வந்திருக்கான். எலெக்ஷனில் ஏதோ கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தானா அவன்லாம் என்ன பண்ணுவான்? அதனால் கொஞ்ச நாள் தான் இருக்கும் கையை சொரியாமல், அதுக்கப்புறம் அரிக்க ஆரம்பிச்சிடும், அவனும் சொரிய ஆரம்பிப்பான் அப்படிங்கிறது என்னுடைய இது. இப்போ என்னன்னா 736.50 மெகாவாட் திறன் கொண்ட தனியார் மின் நிலையங்களுக்கு வந்து 226 நிறுவனங்கள் இருக்கிறது. 400 மெகாவாட் திறனில் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 4 நிறுவனங்கள் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் எல்லாம் ரெடி டு யூஸ் அப்படி இருக்குது. ஆனால் இதை வந்து துணை மின் நிலையங்களோட சேர்க்கணும், அந்த கிரிட்டோட சேர்க்கணும். ஐயா அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசு புது சட்டம் வந்திருக்குது, இதெல்லாம் இருந்தால் தாங்க எல்லாருக்கும் நாங்கள் சப்ளை பண்ண முடியும், அவங்க கொடுத்த மானியம் இதெல்லாம் வச்சு இனிமேல் ரெனியூவல் எனர்ஜி தான் சோர்ஸு, அனல் மினியம் அணு நிலையம் அதுக்கும் போராட்டம் அங்கங்கே பண்ணி இனிமேல் அந்த எக்ஸ்டென்ஷனே பண்ண விட மாட்டாங்க. இப்போ ரெனியூவல் எனர்ஜின்னு சொன்னாங்க தான் இந்த பிஸ்னஸில் குதிச்சோம், நீ இதை சேக மாட்ட அப்படின்னா நாங்கள் இவ்வளோ முதலீடு பண்ணிட்டு உட்காந்துருக்கோமே, எங்களை நம்பி நீங்கள் சொல்கிற மாதிரி பல ஷேர் ஹோல்டர்ஸ் போட்டிருக்காங்க, இப்போ அவனுக்குலாம் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? அதுக்கு வட்டி எல்லாருமே அப்படியே கை காசு அப்படியே எடுத்து போட்டிருப்பான், அந்த வட்டி அதெல்லாம் இப்போ சும்மா ஒரு டெத்து இதில் இருக்குது அப்படின்னு ராகுல் சொல்கிறது மாதிரி டெட் எக்கானமி அது மாதிரி டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காலதாமதம் இவங்க உடனே இப்போ அதிகாரிகள் புதுசாக ஒரு யோக்கியம் இல்லை அதில் இருக்கிறவங்களாம் இதை வந்து மத்திய அரசுடைய கிரைட்டீரியாவில் இவங்க இதெல்லாம் தொடங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு. ஏண்டா அவன் தொடங்குறப்ப நீ அதை பார்க்காம நீ என்ன அப்ரூவல் கொடுத்த? ஒருத்தவங்க இஷ்டத்துக்கு ஒரு இடத்துல வந்து சோலார் பேனலை அமைக்கிறதோ இல்லை விண்ட் எனர்ஜிக்கு அங்கே எங்கே போஸ்ட் பண்ணால் நீ அப்படியே கேட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பியா? அது என்ன பண்ண போகிறான் என்னங்கிறது அதுக்கான அப்ரூவல் அத்தாரிட்டி அதெல்லாம். இப்போ என்ன மத்திய அரசோட நார்ம்ஸோட இவங்க இருக்காங்களாங்கிறத அதுக்கு ஒரு குழு அமைக்கணும், அந்த குழு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அந்த இன்ஸ்பெக்ட் பண்ண குழு வச்சு நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், அதுதான் இந்த காலதாமதம் ஆகுது அப்படின்னா அவனுக்கு கட்டிங் கொடுத்துட்ட. இப்போ புது கவர்மெண்ட்டு வந்திருக்குது, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறது மாதிரி மினிஸ்டர் கூட வாங்காமல் இருக்கலாம், அதிகாரிகளால் அப்படிலாம் இருக்க முடியாது. அவ்வளவு நான் தான் சொல்கிறேனே, இந்திய அரசியல்வாதிகளில் நீங்கள் வந்து கடைந்தெடுத்த அயோக்கியன் யாராவது ஒருத்தவன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இவர் தாங்க உள்ளதுலேயே மோசமான அரசியல்வாதி அப்படின்னா கூட அவர்கிட்ட ஒரு 10% ஈவு இறக்கம் இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம தொகுதிக்காரன் நமக்காக ஓட்டெலாம் போட்டிருக்கான், எப்படி மின்னல் மாதிரி வேலை பார்த்துருக்கான், எவ்வளோ போஸ்ட் ஓட்டியிருப்பான், அனௌன்ஸ் இப்போ மைக்கை பிடிச்சிட்டு பேசுனான், அவனுக்கு மற்றவன்ட்ட 50,000 ரூபா காசு 5 லட்ச ரூபா வாங்கி ஒரு வேலை போட்டு வந்தான், இவன்ட்ட ஒரு 2 லட்சமாவது வாங்கிட்டு குடியா அப்படின்னு ஒரு இறக்கப்பட்டு, அதுவும் கூட 3 லட்சம் அதை குறைச்சிட்டு 2 லட்சத்துக்காக கொடுக்கணும் அப்படின்னாவது அவன் நினைப்பான். ஆனால் அதிகாரிகள் அப்படியெல்லாம் அவ்வளவு ஒரு தாராளமயமானலாம் அவங்களுக்கு இருக்காது, பெரிய மனசெல்லாம் கிடையாது. அவனுக்கு எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அதில் அடித்து பிடிச்சி திங்கணும். அவனுக்கு வந்து அது டெக்னிக்கல் தெரியும், எப்படி காலதாமதம் பண்ணணும், அந்த காலதாமதம் பண்ணால் அவனுக்கு என்ன மாதிரியான லாஸ் வரும், அந்த பாதிப்புல எப்படி வழிக்கு வருவான், இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நம்ம நினைக்கலாம் கவர்மெண்ட் வந்து விஜய் பார்த்தீங்களா அவர் என்ன பேசினார்னு அப்படின்னு, அவர் 1000 டைலாக் பேசலாம், கீழே இருக்கிறோம். நீங்கள் சாதாரண வந்து செக்ஷன் ஆஃபீஸர் வந்து பெரிய ஹெட் ஆஃபீஸர் இருக்கான் பாருங்க, பெரிய அவனே கூட வந்து இது செக்ஷன் ஆஃபீஸர்லாம் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சலோயா சலோ அப்படிமா, நீ வா பொறுமையாக வா, நீ இங்கே தாண்டி வரணும், என்னுடைய நோட்டு போட்டு நான் மேலே பாஸ் பண்ணாதான் அதெல்லாம் நடக்கும், என்னை கவனிச்சாதான் நடக்குங்கிறது மாதிரி தான் அதிகாரிகள். ஆகவே இந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து இது பண்ணுங்க. ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருக்கிறது, நிலக்கரி ஊழல் இருக்குது, இதையெல்லாம் எப்படி செய்ய போகிறோம், ஹார்ட் டிஸ்க்கு இதெல்லாம். இது வந்து எப்போவுமே இந்த மின்சாரத்துறை ஒரு சிக்கலான துறை. ஆற்காடு வேற சொல்லியிருக்க, தோத்ததே என்னால் தான், நான் பெரிய தோல்வியை வாங்கி கொடுத்து விட்டேன் கருணாநிதிக்குலாம் ரொம்ப நொந்துவார். இப்போவே பல இடங்களில்
கரண்ட் இருக்க மாட்டாங்க கரண்ட் கட் இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வேலையும் பண்ணலன்னா மிகப்பெரிய அளவில் இது பாதிப்பு ஏற்படுத்தும். விஜய்க்கு கெட்ட பேர் போய் சேர்க்கறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. நேர்மையாக இருக்க போறோன்னு காட்டுறதுக்காக இந்த ஏன்னா அவங்கள்ட்ட வந்து முறைகேடாக இது பண்ணியிருக்காங்க, லஞ்சம் வாங்கிட்டு பல அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த காலதாமதமா, இல்லை அவனுக்கு கொடுத்துட்டா எனக்கும் கண்டிங் கொடுத்தாதான் வேலை நடக்கும்னு அதிகாரிகள் இப்படி செயல்படுறாங்களா அப்படிங்கிறத இன்னும் சில நாட்கள் போய் இதில் யாராவது விசில் ப்ளோயர் அறப்போர் இயக்கம் மாதிரி யாராவது இதில் வந்து உள்ளே புந்து விசாரித்தாங்கன்னா உண்மை தெரியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய செய்தி. திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு சுமார் 1200 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். வழக்கம் போல் அர்ச்சகர்கள் எல்லா பூஜை புனஸ்காரங்களை முடிச்சுட்டு நடையை சாத்திட்டு ராத்திரி கிளம்பிட்டாங்க. காலையில் வந்து பார்க்கும்போது மெயின் கதவில் இருக்கிற 5 பூட்டுமே உடைக்கப்பட்டிருக்கிறது. பதறி போய் உள்ளே பார்க்கும்போது உற்சவ மூர்த்தி சுமார் வந்து 1 அடி உயரம் இருக்கும். கிலோ பார்த்தா அது 11,000 கிலோன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு மதிப்பு மிக்கது. அது வந்து மிஸ் ஆகிருக்கு இப்போ. அது ஒரு செய்தி. ரெண்டாவது, கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய டாடாபாட் ஏரியா, 50 வருஷமாக அங்கே ஒரு சௌபாக்கிய விநாயகர் இருக்கார். அதுக்கு பக்கத்திலே இந்திய நிறுவனத்தின் உணவு பாதுகாப்பு கழகம் அதனுடைய செவ்வறு அதை ஒத்தி வருது. அது அடியில் கூட பாதாள சக்கடை போது போல இருக்குது. அதனால் இந்த கோவிலை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல வழக்காக ஒரு வழக்கு போட்டு அதை வந்து அதிகாரிகளே அதை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இடைஞ்சல் இல்லைன்னா எடுக்க வேண்டாம், இடைஞ்சல் இருந்ததுன்னா எடுத்துருங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்ணாவும் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த 2 செய்தியும் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல திருச்சி லால்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நன்னிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் சொன்ன அந்த 1200 வருட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது. அதில் அந்த நியூஸே சொல்கிறது என்னன்னா 5 பூட்டுகளை உடைத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா பொறுமையாக உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்கான். ஒவ்வொரு பூட்டாக உடைச்சிட்டு உள்ளே போயிட்டு கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐம்பொன்னில் இருக்கக்கூடிய அந்த மிகவும் எடை அதிகமான அந்த சிலையை தூக்கியிருக்கான். ஒரு அடி இருந்திருக்கு. இந்த கோயில் வந்து ஒரு பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறதுனால எப்போவுமே மக்கள் அதிகமாக அப்பப்போ வருவாங்க. குறிப்பாக இந்த ஃபினான்ஷியலில் ரொம்ப பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாம் இங்கே வந்து பரிகாரம் செய்து கொள்வாங்களாம். வந்தவன் வந்து ஏதோ முரட்டா ஏதோ குடி போதையிலே இவங்க சொல்லுவாங்கள்ல, மனநலம் பாதிக்கப்பட்டவர், குடி போதையில் இருந்தார் இப்படிங்கலாம் சொல்லுவாங்கள்ல, அப்படிங்கெல்லாம் இல்லைங்கிறது மாதிரியான ஒரு செய்தியும் வருது. என்னென்னா எல்லாத்தையும் திருடி ஆசுவாசமாக எல்லாம், ஏன்னா 5 பூட்டை உடைச்சிருக்கான்ல, 5 பூட்டை உடைச்சி இழந்துனுவ ஏதோ அவனுடைய நோக்கம் என்ன இருந்திருக்குன்னு தெரியும். ஏன்னா உண்டியல் இருந்துக்கு காலத்தில் அது தோடல தலைவன் குறிக்கோளோட வந்திருக்கான். அந்த சிலையை மட்டும் தான் எடுத்திருக்கான். சரி, எல்லாம் எடுத்திருக்கான். இது எல்லாமே பதிவாயிடுவேன் சிசிடிவி கேமராவில். அதனால் டிவிஆர் அந்த எது பதிவாகுமோ அந்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிவிஆரை அதையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருக்கான். அப்படிங்கிறப்ப எவ்வளோ விவரமான திருடன், எவ்வளோ நாள் வந்து கண்ணம் வச்சு தலைவன் பார்த்துருக்குறான் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ பல கோயில்களில் பாதுகாப்பு எல்லாம் அவங்க போட்டிருக்கேங்கிறாங்க. இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியல. இது குறித்த முழு விசாரணை செய்யணும். இப்போ அடுத்தது சொன்னீங்க, வடகோவையில் மாநகராட்சி 68வது வார்டில் ஒரு டாடாபாத்தில் சௌபாக்கிய சித்தி விநாயகர் கோயில் 50 ஆண்டுகளாக இருக்குது. அந்த பகுதி மக்கள் வந்து தினசரி வந்து பூஜை அங்கெல்லாம் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்திய வாணிப கலாம் 500 ஃபேமிலிக்கு மேலே இருக்காங்க. எல்லாருமே இங்கே வந்து பண்ணுறாங்க. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இருந்தால் கூட காம்பவுண்ட் சுவர் இருக்குது, அதை ஒட்டி தான் இருக்குது. ஆனால் பாதாள சாக்கடை. இது எந்த புண்ணியவான்னு தெரியல. இந்த கோயிலுக்கு பிடிக்காதவனா இல்லை கிரிப்டோ எவனாதா, யார் இதுக்கு வந்து புகார் போட்டிருக்கான் அப்படின்னு தெரியல. ஆனால் கோர்ட்டு வந்து இதை இடிச்சே தள்ளணும் அப்படின்லாம் சொல்லலை. இடிச்சே தள்ளு, இது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சர்ச்சுக்கோ மசூதிக்கோ சொல்லி இருந்தால் கூட அந்த கூட இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆமாம், அது கோயம்புத்தூர் மாவட்டத்திலே இருக்குது. இப்போ கூட சர்ச்செல்லாம் கூட அப்படி பொதுப்பாதையை அடைச்சி வச்சிருந்த சிஎஸ்சி சர்ச் இதெல்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகள், நாங்கள் கோர்ட்டு சொன்னதாங்க செய்கிறோம், நாங்களெல்லாம் எதுவும் செய்கிறதில்ல, கோர்ட்டு சொல்லியிருக்கு அது சரி. ஏண்டா மற்றதுக்கு அவங்க அடிக்க வருவாங்க, உதைக்க வருவாங்க,
அதனால நீங்க வந்து பயந்துட்டு போயிடுவீங்க. கொஞ்சம் சட்டத்துக்கு கொஞ்சம் மதிக்கக்கூடியவங்க, அதனால தாங்க உங்களை ஏறி வச்சு கழுத்துலயே காலில் வச்சு மிதிப்போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் திரண்டு போராடினோடனே இப்போதைக்கு அதை ஒத்தி வைக்கிறோம் பாருங்க, இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறோம். நீங்க வந்து அசர்ற நேரத்துல வந்து இடிச்சுட்டு போ. ஏன்னா ஈரோடுல அப்படிதான் இடிக்க வந்தாங்க. அப்பொழுது காடேஸ்வரா அவர்கள்லாம் கூட போராடினாங்க. அவங்களையும் கைது செய்து எவ்வளவு பலவந்தமாக இரவோடு இரவாக இடித்ததெல்லாம் இருக்கு. அதே பல கோயில்கள்ல இடிச்சிருக்காங்க. வளைவு தோரண வாயில் எல்லாமே இடிச்சிருக்காங்க இரவோடு இரவாக வந்து. ஆகவே இந்துக்களை வந்து என்னன்னா டேக் இட் ஃபார் கிராண்டட், சும்மா அப்படி இருப்பான். இதுல சில குழுக்களாக அப்படியே பிரிச்சிடலாம். இதுல கோயில் கமிட்டிக்கு பிடிக்காத ஒரு ஆளும் கோயிலுக்கு வருவான். பண்ணுங்க பார்த்துக்கலாங்க, அதான் பண்ணியிருப்பானுவங்க அப்படின்னு. எதுனா நேற்று ஒரு செய்தியை நம்ம எடுக்கலான்னு இருந்தோம். நம்ம பகுதியில் தான் கபிஸ்தலம் பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில். ஆனால் அந்த கோயிலில் நல்ல எண்ணம் கொண்ட பக்தர்கள், அங்கே இருக்கக்கூடிய சிவசேனா, பாஜக எல்லாருமே போராடி இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா அங்கே வந்து நிர்வகிப்பதில் ஏற்கனவே 2 குழுக்களாக இருந்து ஒருத்தவன் தான் பிராது கொடுத்துருக்கான். அறநிலையத்துறை உடனே வந்து அதை வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும்னா என்ன பண்ணும், ஒரு கால பூஜையில் அது இருக்குதான், இருந்தாலும் அதை முழுவதுமாக நாம் கபலீகரம் செய்ய வேண்டுமே, அதை என்கரேஜ் பண்ண வேண்டுமேங்கிறதுல அவன் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய இது என்னன்னா, இப்போ வாய்க்கா வர அந்த வயலில் அவங்கள எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இன்னொருத்தவன் இடத்தையும் ஆட்டையை பண்ணுங்கிறது என்னென்னா வேலி கட்டுவாங்க. கட்டிக்கிட்டே ஒரு தடவை வேலி கட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்கள யாரையும் அடுத்த தடவை கொஞ்சம் அப்படியே தள்ளி வேலி அப்படி அவன் உடனே ஏய் என்ன குழி மாற்றி போடுற அப்படின்னு வந்து அப்போ தான் அந்த நம்ம கிராமத்துலாம் சண்டை வரும். போன தடவை எங்கே நீ வச்ச பூவரச மரமே வளர்ந்துருக்குது, நீ அதை தாண்டி இன்னொரு காலம் நடுறீன்னா என்னை பார்த்தா உனக்கு என்னவா தெரியுதுன்னு நம்ம தஞ்சாவூர் பாஷையில் அவன் அதுக்கு பதில் சொல்லுவான். ஸோ 2 பேருக்குள்ளார சண்டை வரும். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பஞ்சாயத்து 2 பேரும் அண்ணன் தம்பியும் உங்களுக்குள்ளார இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பஞ்சாயத்து பேசி முடிப்பாங்க. இப்போ இது மாதிரி என்கரேஜ்மெண்ட் HRMC எப்படிடா பண்ணும் அப்படின்னா, டானு கொண்டாந்து உண்டியலை உண்டியலை வச்சுட்டேனே அப்படின்னா, உண்டியலை வச்சா என்னங்க, உண்டியலை வச்சா அது HRMC உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஆட்டையப்பட பார்த்துருக்காங்க. இது வந்து ஆக்கிரமிக்க நாங்கள் விட மாட்டோம்னு அந்த பக்தர்கள்லாம் போராடி இருக்காங்க. ஆனால் இந்த HRMC உள்ள வான்னு கூப்பிட்டதே கோயிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு தான் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்க வெஸ்ட்மாம்பலத்திலே பார்த்துருக்கோம். அந்த ஆரியகூடா சாலையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்டையை அதையே இப்படி உள்ளுக்குள்ளார இருக்கிறவங்களே புகார் கொடுத்து வர வச்சுது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்ததுங்கிறது ஒரு பக்கம். ஸோ நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் அப்படின்னா, இந்த போட்டு சொன்ன ஒரு சின்ன அவங்க உத்தரவாக கூட சொல்லலை, உங்களுக்குள்ளார பேசி சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னதையே இவங்க வந்து நீக்குவாங்க. ஆனால் மாற்று மதத்தினருக்கு கோர்ட்டு உத்தரவு பிறப்பித்த பிறகும் அதன் மீது கை வைக்க துணியாத இந்த அதிகாரிகள் இந்துக்களை சல்லுசாக நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இந்துக்கள் விழிப்படைந்து போராடி இருக்கிறார்கள். ஸோ இந்த போராட்டம் தொடரணும். அந்த மக்களுக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு அதில் 2 ஜோசப் இருக்கிறார், புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் பைபிள் அதில் ஒரு ஜோசப் இருக்காரு, அதுபோல தமிழகத்திற்கு ஒரு ஜோசப் விஜய் கிடைத்திருக்கிறார் அப்படின்னு கிறிஸ்துவ மதத்திலிருந்து சில மனிதர்களை எடுத்து உதாரணமாக சொல்லி அவர் புகழ் பாடியிருக்கிறார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சியே மிஷினரிகளுடைய ஒரு நெட்வொர்க்கில் அவங்க செய்த ஒரு பின்னணியிலேருந்து வேலை செய்ததில் வந்த ஆட்சி தான். அப்படி வெளியில் பார்க்குறோம், நம்மளாம் கிண்டலாக சொல்லிட்டு அவன் ரீல்ஸ் போட்டான் வந்துருச்சு, அவன் அது போட்டான் வந்துருச்சு, பேரனும் பேத்திகளும் மிரட்டி போட சொன்னாங்க அப்படின்னு. பேரனும் பேத்திகளும் எதனால் மிரட்டினாங்க, எப்படி அது கட்டமைக்க நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணோம். ஒரு பக்கம் இது மைனாரிட்டிகளாக வந்த அரசு, நீங்கள் மண்டி போட்டு ஜெபித்ததுனாலே வந்த அரசுன்னு, அதாவது திமுகவை குறிப்பாக ஸ்டாலினை ஏமாற்றி கொண்டு இருந்தார் இந்த வளர்ந்தவர் அப்பாவு போன்றவர்கள்லாம். இவங்களும் நினச்சிட்டாங்கப்பா நம்மளை சுற்றி எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்லாம் நம்ம கூட தான் இருக்கிறான், இவெல்லாம் வந்து நமக்கு தானே வேலை செஞ்சுருக்கணும், நம்ம அவன் கேட்டது எல்லாமே செஞ்சுருக்கோமே, நம்ம பையனே போய் நான் கிறிஸ்டியன்னு எல்லாம் போய் சொல்லியிருக்கிறோம்ப்பா,
அப்படிங்கிறப்ப அந்த மக்கள்லாம் நமக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு இவங்க அப்படியே கனவு கண்டுகிட்டு இருந்தப்போ தான் வச்சாம்பாரு ஆப்புன்னு நித்யானந்தா சொல்கிறது மாதிரி வச்சுட்டான் ஒரு பெரிய ஆப்பு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் நீங்கள் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டில் ஜோசப், அதுக்கப்புறம் இந்த பழைய ஏற்பாட்டில் ஜோசப்னா யாருன்னு தெரியணும்ல, சன் ஆஃப் ஜாக்கப். சன் ஆஃப் ஜாக்கப். அவர் என்னன்னா யாக்கோபின் மகன். என்னன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான அழகான ஒரு உடையை கொடுக்கிறார், கோட் அப்படின்னு கூட, அந்த கோட்டையும் இந்த கோட்டையும் நீங்க அது மாதிரி கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவருடைய 2 சகோதரர்களுக்கு பொறாமை வந்துருது. நாங்களும் உன்னுடைய புள்ள தானே, நீ என்ன சோசப்புக்கு மட்டும் கொடுக்குற அப்படின்னு கோவப்பட்டுறாங்க. போட்டு இந்த ஆளை தூக்கி எகிப்துக்கு கடத்துறா அப்படின்னு அடிமையாக அனுப்புகிறார்கள். அங்கே போனவுடனே அங்கே இருக்கக்கூடிய மன்னருடைய மனைவி இவங்கெல்லாம் சேர்ந்து இவர் மீது ஒரு தவறான புகாரை சொல்லினோடனே இவரை தூக்கி சிறையில் அடைச்சிடுறாங்க. சிறையில் அவர் வாடுகிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா 7 வருடத்திற்கு அங்கு இருந்து ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக இவர் சில விஷயங்கள் ஆலோசனைகள்லாம் சொன்ன உடனே அந்த பஞ்சத்திலிருந்து அந்த மக்கள் விடுபடுகிறார், நாட்டு மக்களையே விடுவிக்கிறார். பிறகு இவரை அங்கே ஒரு ஆளுநர் மாதிரி ஒரு பதவியை அங்கே இருக்கக்கூடிய மன்னன், எகிப்து மன்னன் இவருக்கு கொடுக்குறாங்க. இப்படிதான் அந்த சோசப் வந்தவர். அவரும் அந்த அரசு சார்ந்து தொடர்புல இருக்காரு அங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த சோசப் மாதிரி இவர் எங்க கஷ்டப்பட்டாருன்னு தான் கேட்கிறேன். வந்தாரு ஒரு டைரக்டரோட பையன், சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது ஆரம்பத்துல அவர் எள்ளி நகையாடினார்கள், இவருக்கு நடிக்க தரல அப்படின்னாரு. தனக்கு இருக்கக்கூடிய அந்த நடனத்துல மூலமாக ஆரம்பத்துல கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆனாரு. பிறகு அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்தது. அந்த ஃபேன் பேஸ் இப்பொழுது பெரிய வெறியர்களாக மாறி இப்போ அவரை ஆட்சி கட்டிலையும் அமர்த்தியிருக்காங்க. இது நமக்கு புரியுது. ஆனால் இந்த ஜோசப் மாதிரி அவன் எங்கே கஷ்டப்பட்டான், எங்கே அடிமையாக இருந்தான் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டோம்னா அது இந்த திராவிட மண்ணுக்கே உரிய பகுத்தறிவு கேள்வியாக இருக்கும். அந்த பகுத்தறிவு கேள்வியை நீங்க திமுக காரன்ட்ட வேற யார்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் ஏதாவது உருட்டுவான். ஆனா இவங்கள்ட்ட அப்படி கேட்க முடியாது. காரணம் இந்த ஆட்சியை மிஷினரி ஆட்சி தான். நானே முட்டை கொடுக்குறேங்கிறேன். அவர் எதை ஒப்பிடுறாரு அப்படின்னா, பஞ்சத்திலிருந்து அந்த ஈஜிப்து மக்களை காப்பாற்றினார். இவர் ஊழலில் இருந்தும் லஞ்ச லாபத்தில் இருந்தும் தமிழக மக்களை காப்பாற்ற வந்த ஜோசப்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்க சொன்ன அந்த மரிய வில்சன் தான் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இவ்வளவு 13 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்குங்கிறாரு. இப்ப அப்படின்னா என்னன்னா நிதி பற்றாக்குறை, நிதி பஞ்சம் பொழுது தமிழகத்தில் தலைவரித்து ஆடுகிறது. இந்த சோசப்பு, யாக்கோபியின் மகன் சோசப் போல இவர் என்னத்தை டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவர் தமிழகத்தை மீட்க போகிறார். நான் மீட்பர் அல்ல அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. தேவனின் பிள்ளை அல்லன்னு அவரே சொல்லியிருக்காரு. நீ எப்படியா சொல்லலாம், நான் சொல்றேன் ஏன் அப்படின்னு மரிய வில்சன் இப்போ சொல்லியிருக்காரு. அதைத்தான் பிரேமலதா அப்படி போகிற போக்கில் ஷட்டிலாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சட்டசபை பல ஆக்கப்பூர்வமாக பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ரொம்ப துதிப்பாடலை இப்போயே ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு அந்த மாதிரி கேட்டு ஏன்னா இது திமுகலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆஹா ஓஹோ அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு நீ ஒரு கண்ணாடியில் அடித்தவன், அது அடித்தவன், இது அடித்தவன்லாம் ஏற்கனவே அந்த மதுரையில் மூர்த்தியார் வாசிச்சது போதும். மதுரை மூர்த்தியா இருக்கட்டும், சேகர் பாபா இருக்கட்டும், இப்படி எல்லாம் கவிதை வாசிச்சிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் தொடங்கிறாதீங்களான்னு எங்கள் துரந்தர் அண்ணியார் சொல்லி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இது ஏன் மரிய வில்சன் அவர் சார்ந்த மதம் அது சார்ந்த அதுலேருந்து சொல்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஏன் நீங்கள் நரேந்திர மோடியை நமோ என்று சொல்லவில்லையா கேட்பாங்க அந்த கமெண்ட்ல. நீங்க அவ்வளோலாம் பேசிட்டு நமக்கு தான் இருக்குது, தப்பிச்சிட முடியாது, சேனல் நமக்கு இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு போலாம், பார்த்துக்கிட்டு இருப்பாருங்கிறது கிடையாது. கமெண்ட் போடுவாங்க. ஏன் நீங்கள் நரேந்திர மோடியை நமோ என்று சொல்லவில்லையா, அந்த நாராயணன் நமோ நாராயணனாகலாம் உருவப்படுத்தலன்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் கிருஷ்ணரை போலலாம் மோடியையும் அமித்ஷாவையும் நீங்க உருவப்படுத்தலையா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதுல ஏதோ சொல்லுவான், ஒரு ஃபேன்ல ஏதோ ஃபேஸ்புக்ல எழுதுறோம் பண்ணுவான். நீ சட்டசபையிலே இதை உட்காந்துட்டு சொல்ற அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்கும் வராரு அவர். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்ட. கடைசியா என்ன ஏற்பாடு நடந்திருக்குது, இந்த 13 லட்சம் கோடி கடன்லேருந்து எப்படி தமிழகத்தை மீட்பதற்கான ஏற்பாடு என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்புறம் அந்த மினிஸ்டருடைய பூர்வாங்க அப்ப அவர் ஜோசப்போட சேர்த்து இவர் சொல்லியிருக்காரு, இந்த மரிய வில்சனுடைய
பூர்வாசிரம சில வேலைகள்லாம் சில நடந்திருக்குத, அதையெல்லாம் பற்றி அவர் என்ன தன்னை பற்றி தண்ணியில் விளக்கம் சொல்லுவாருங்கிறதெல்லாம் தெரியல. இப்போ இதே காலகட்டத்தில் இன்னொரு வீடியோவும் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஆட்சியை கொஞ்சம் மிஷினரிகளை ரன் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது. இவர் எப்படி வெள்ளேந்தியாக ஸ்டாலின் எங்கள் முன்னாள் முதல்வர் இருந்து ஏமாந்திருக்காருன்னு பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்கிறார். சுயாதீன சபைகள் தான் வலுவாகவும் உயிரோட்டமாகவும் இருக்கும். அப்படின்னா என்னென்னா அங்கங்கே பாஸ்டர்ஸ் தனித்தனி சபையெல்லாம் நடக்குது. கத்தோலிக்க சபைகள் அப்படின்னு அண்டர் த ஒன் அம்பர்லால இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அவங்க ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க. ஏய் யாருக்கு ஓட்டுதுன்னா இந்த தடவை டிஎம்கேக்கு, இந்த தடவை அவங்களுக்கு ஏடிஎம்கே, இப்படியெல்லாம் போடுவாங்க. ஆனால் சுயாதீன அவனுக்கு கீழே பல குடும்பங்கள், அதாவது ஒரு பாஸ்டர் அப்படின்னா 100 குடும்பங்கள் ஒரு சின்ன லெவலில். அதுவே இப்போ ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரன்லாம் இருக்காருல்ல, இவங்கள் தான் 7 மாவடி 4 மாவடிலாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் எவ்வளோ குடும்பங்கள் அவங்களுக்கு பின்னால் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ இவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, இவங்க யாருக்கு ஓட்டு போடணுன்னு. இப்போ கத்தோலிக்க சபைகள்லேருந்து இந்த ஜோ அருண் வந்தார், பால் தினகரன் என்னை வந்து இப்போ சந்தித்தார், நான் அவரோட, நீங்கள் இந்த கார்த்திக் மோகன் ஒருத்தர் வில்லிவாக்கம் தொகுதியில் பண்ணார், அவர் ஆதவ அர்ஜுனாவை எதிர்த்து போட்டி, அவரை எதிர்த்து தான் ஆதவ அர்ஜுனா போட்டிட்டார். ஏன்னா சபரீசனுடைய ஒரு முகமாக கார்த்திக்னார். அவர் வந்து பிரச்சாரமே பண்ணல, ஒவ்வொரு சபையாக போய் பார்த்துட்டு இருந்தார். இன்று நாங்கள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சாந்தோம் அந்த தேவாலயத்துக்கு உட்பட்ட அந்த பாஸ்டர்களை சந்தித்தோம், பால் தினகரனை சந்தித்தோம், இது மாதிரி ஒவ்வொருத்தங்களாக சந்தித்தோம். இவங்கெல்லாம் பல்காக நமக்கு ஓட்டு போட்டால் நம்ம வாங்கலான்னு. ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்கன்னு தெரில. ஆனால் அவர்கள் ஒரு பாஸ்டராக வந்து இவங்க பக்கத்தில் நின்னோடனே இந்த மக்கள் எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவங்க உள்ளடி எப்படி வேலை பார்த்துருக்காங்க. இப்போ அதைத்தான் பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்கிறாரு, இந்த சுயாதீன திருச்சபைகள் தான் உயிரோட்டம். பாஸ்டர் இருக்காரு, அவர் மகிமைப்படுத்தக்கூடியது தேவ ஆசீர்வாதங்களை சொல்லக்கூடியவராக இருந்தார்னா, அவர் கீழே பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருந்ததுன்னா அவர் ஒரு டெசிஷன் இருக்கிறார். ஏய் இந்த தடவை நம்மளால விஜய்க்கு தான், பேரே ஜோசப் விஜய், அவருக்கு ஓட்டு போடு அப்படின்னோடனே அந்த சபையில் இருக்கிறவங்கலாம் ஓட்டு போட்டிருக்காங்க. இது உயிரோட்டம் உள்ளது அப்படின்னு பீட்டர் அல்ஃபோன்ஸ். பீட்டர் அல்ஃபோன்ஸ் யாரு? திமுக ஆட்சியில் எல்லா பதவிகளையும் நல்ல சிறுபான்மை பதவியெல்லாம் அடைஞ்சார். ஆனாலும் அவர் இப்படி பேசுகிறார். அவர் வந்து வன்னியரசு குறித்தும் சபாநாயகர் குறித்தும் அப்படி சொல்கிறார். என் ஒய்ஃபு கூட அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்க கீழ்ப்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போவாங்க, போயிட்டு வருவாங்க, நானும் சர்ச்சுக்கெல்லாம் போவேன், ஏதோ கும்பிட்டுட்டு வந்துடுவேன். நீங்களும் தான் இருக்கீங்க, இந்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவரும் உங்களை மாதிரி ஒரு அரசியல்வாதி தானே, அவர் எவ்வளவு ஆத்மார்த்தமாக அங்கே பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் எப்படி பேசுகிறாரு, எப்படி கலந்துக்கிறார், ஆத்மார்த்தமாக அந்த தேவ செய்தியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தூதுவராக அங்கே இருந்து அவர் வேலை செஞ்சிட்ருக்கார். நீ போனீங்கன்னா டிவியில் டிபேட்டில் பேசுகிறதுக்கு கிளம்பி போயிடுற, பேருக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வரீங்க, அவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு. அதைத்தான் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த கர்த்தரே இவரை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார். எனக்கு அது இப்பொழுதுதான் வந்து பக்தியினுடைய அந்த சிரத்தையான பக்தியினுடைய ஆற்றல் எனக்கு புரிகிறது. ஜேசிடி பிரபாகரன் அதை பார்த்துட்டு ஐயா பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்றாரு. அதாவது அவர் என்ன சொல்றாரு, இறை நம்பிக்கை இப்பதான் எனக்கு முழுவதுமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. இறைவன் ஒரு முடிவோடு அவரை உயர்த்தி உள்ளான், சபாநாயகரா வானலாவ அதிகாரம் கொண்ட ஒரு சபாநாயகராக ஆக்கியிருக்கிறான். அதே போல வன்னியரசுன்னு பேசும் பொழுது அவருடைய மதத்தை சொல்ல, அவர் கிரிப்டோ அதுதான் அந்த ஒரு மதம் தான். ஆனால் அவர் ஒரு லெப்டினண்டாக, ஒரு தளபதியாக திருமாவளவனுக்கு இருந்தார். நீ உனது பணியை செய், நான் உன்னை காக்கிறேன் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார். அதுபோல வன்னியரசுக்கு தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால யாராவது வன்னியரசு மினிஸ்டர் ஆவார்னு யாராவது சொன்னீங்கன்னா நீ மெண்டல்டா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு வன்னியரசு அமைச்சர்னா அந்த தேவனின் மகிமை அப்படிங்கிறார். இப்போ இதெல்லாம் நான் கேட்குறப்ப நீ ஏதோ ஒரு சபையில் உட்காந்துருந்தது மாதிரி ஒரு மாதிரி தோணுது. எனக்கு ஏதோ சொல்லணும் போல தோணுது. நான் உன்னை விடுவதும் இல்லை, கைவிட போவதும் இல்லை அப்படிங்கிறது மாதிரிலாம் அப்படிதான் பீட்டர் பண்ண போயிரு. ஆகவே இந்த அரசே வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா அது உங்களை மகிமைப்படுத்தும், நீங்களும் அந்த பக்கமே அப்படியே போயிடுறது மாதிரியான பல உருட்டல்கள் தான், தேவ ஆசீர்வாதம் கிடைச்சிருங்கிறீங்க அப்படிங்கிறது. அதனால எனக்கு வருத்தம் ஒன்னேன்னு தான், இந்த ஆள் வந்து வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு
இந்த க்ரீம் கலர் பேண்ட்டு போட்டுட்டு வந்துட்டு சபரீசன் சொன்னதெல்லாம் செஞ்சார். ஆனால் அவரை வந்து இப்படி கிறிஸ்தவர்கள் ஏமாத்திருக்காங்களே அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் அவர்களை. ஆனால் நல்லா வச்சு செஞ்சுருக்காங்கன்னு. ஏன்னா பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவ்வளவு சிலாகித்து சொல்கிறார். கடவுளே வந்து தான் விஜய் ஆட்சியை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லாமல் சொல்கிறார். அப்படிங்கிறப்ப கிறிஸ்தவர்கள் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆகவே இது மிஷினருடைய ஆட்சி மாதிரி தான் போக போக ஆகும் போல இருக்கிறது. அதில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நாம் அதிகாரத்தில் இருப்பது தான் வலிமை. ஸோ அதிகாரத்தில் வந்து சபாநாயகர் இருக்கிறார், சமூக அந்த நலத்துறை மாதிரி சமூக நீதி அந்த அமைச்சராக இருக்கிறாரு. நாம் அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இதை வந்து உடனே நம்ம ஆளுங்க எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு ட்ரோல் பண்ணி, பார்த்தீர்களா எவ்வளவு ஒரு அடிப்படைவாத எண்ணம் கொண்டவராக பீட்டர் அல்ஃபோன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டோடனே அடுத்த தலைவனுக்கு என்னதான் ஒரு அட்வொகேட் எச்சரிக்கையோட. எதிர்காலம் ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கும். நம்ம ஒன்று யோசிக்கணும், எல்லாமே நமக்கே எல்லாரும் செய்யக்கூடிய ஆட்சி இது. நம்ம தான் இது தேவனின் மகிமையால் வந்த ஆட்சியாக இருந்தால் கூட இது நமக்கான அரசு தான், ஆனால் நமக்கே எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ப்ரெஷரை வந்து நம்ம விஜய்க்கு கொடுக்கக்கூடாது. அவர் எல்லாருக்குமான முதல்வர். அதையும் நம்ம அனுசரணையாக இந்த ஆட்சியோடு இருந்து கொண்டு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்பட்டமாக பீட்டர் அல்ஃபோன்ஸ் அந்த கூட்டத்தில் பேசுகிறார். ஆகவே இது வந்து மிஷனரி ஆட்சி பின்னால் மிஷனரிகள் தான் இவர்களை இயக்குகிறதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒரு பக்கம் அவர் கொல்லூர் மூகாம்பிகைக்கு போகிறாரு, திருச்செந்தூருக்கு போகிறார். நம்ம அதிலேயே அவர் வந்து அரகஜா வச்சிருக்கிறாரு. அந்த சிபிஆர் வைத்த குங்கும பொட்டோடு தான் அவர் ராகுலை சந்தித்தார், சோனியா காந்தியை சந்தித்தார். அவருக்குள்ளும் இந்து உணர்வு இருக்கிறது. அப்படிலாம் நம்ம அந்த வகையிலே நாம் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். ஆனால் பின்னால் யார் இயக்குகிறார்கள் என்பதை இன்னும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். ஆனால் இதை பற்றி முழு ஆய்வு, இதனோட பின்னணியை தொடர்ச்சியாக யாராவது ஒருத்தவங்க செய்து கொண்டே இருக்கணும். இவங்களை யார் இயக்குகிறார்கள்ங்கிறத அந்த ஒரு விழிப்பு மக்களுக்கு தேவை அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுகிறது. உலகமே வந்து 2019 ஸ்தம்பித்தது. இது ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி இருக்கே, சினிமாவில் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும், நிஜத்தில் நடக்குமா அப்படின்னு நினச்சோம். உலகம் ஸ்தம்பித்தது. கொரோனாங்கிற பெருந்தொற்று வந்து உலகை வந்து சில காலங்கள் அப்படியே நிப்பாட்டி வச்சிருந்தது தான் சொல்லணும். ஆனால் அப்போவே ஸ்ரீ டிவி வந்து இது சீன பெருந்தொற்றுன்னு தான் சொன்னது. நம்ம ஊஹான் வைரஸ் ஊஹான்லேருந்து வந்து அந்த வார்த்தைகளை தான் அதிகமாக பயன்படுத்தினது ஸ்ரீ டிவி. இப்போது அமெரிக்காவின் உளவுத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருந்த துளசி கப்பாட் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து சீனா தான் பரப்பியது. வௌவால்லேருந்து வரக்கூடிய ஒரு வைரஸ், இது சீனா தான் இதை பரப்பியிருக்கு. இதுக்கு ஃபண்டு பண்ணது வந்து அமெரிக்கா தான். அது வந்து ஆண்டனி பாசி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு ஹெட்டாக இருந்து இதை பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர் வந்து இல்லை என அப்பட்டமாக அதை மறுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ உலகம் ஸ்தம்பித்தது, பெரிய பொருளாதார நெருக்கடி உலகத்திற்கு ஏற்பட்டது, பல உயிர்கள் மாண்டு போனது. இது எல்லாத்திற்கும் காரணம் சீனா தான் என்பதை மீண்டும் இப்போ இந்த அறிக்கை மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சீன வைரஸ் அப்படின்னு தான் நம்ம அப்பொழுதே சொல்லிட்டு இருந்தோம். அதில் என்ன ஒரு கதை விட்டாங்கன்னா, வௌவால்லேருந்து தான் வந்திருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வௌவால் அங்கேருந்து அங்கே பக்கத்தில் வந்து மார்க்கெட் இருக்குது. அந்த அதாவது இந்த கதையெல்லாம் நிறைய இந்த ஹாலிவுட் படம்லாம் ஃபேண்டசி ஸ்டோரி நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிற்பீங்க. இப்படி இருக்கலாம்டா, டே இருக்கலாம்டா அப்படின்னு. அப்படியே வௌவா வந்ததான், அந்த வௌவா எச்சம்பட்டு தான். அந்த எச்சம் ஏதோ இருந்த இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய பன்றிகள் சாப்பிட்டதான். பண்டிகை போர்க்கு நிறையா அந்த மீட் ஸ்டால், எங்கள் போர்க் ஸ்டால் வந்து நிறையா அந்த ஊஹான் இஸ் நோன் ஃபார் இந்த மீட்டு மார்க்கெட்ஸ், அதை சாப்பிட்டவர்களுக்கு வந்தது. இப்படிலாம் உருட்டு கதையெல்லாம் இவனை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த துளசி கப்பாடு சொல்கிற அந்த டிகிளாசிஃபைடு அந்த ஃபைல்ஸில் அவங்க கடைசியாக போகிறதுக்கு கடைசி நாளில் சைன் பண்ணிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன் டாக்டர் ஆண்டனி பாசி, இவன் அப்போ இருந்த சிஐஏ ஆட்களோடையும் சேர்ந்து கை கொடுத்துக்கிட்டு நம்ம இது மாதிரி ஒரு நேரேட்டிவை பில்டப் பண்ணுவான் அப்படின்னு கிட்டத்தட்ட 200 மில்லியன் US$ வந்து இந்த ஃபண்டுக்காக, இந்த ஆய்வுக்காக இவர் செய்திருக்கிறாரு
அப்படிங்கிறது. இவர் வந்து என்னென்னா அப்போ வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு பேரே அவங்க என்ன சொல்கிறாங்க, கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு. இந்த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த இதுக்கு வந்து டேக்ஸ் பேயர் மணியை இந்த ஆள் வந்து வாரி வழங்கியிருக்கிறான் அப்படின்னு. அதில் அவங்க ஒன்றும் சொல்ல வராங்க, இந்த ரிசர்ச்சே எதற்காக நடந்திருக்குங்கிறதே இப்பொழுது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதாவது சில டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, அந்த எலியில் பண்ணுறது, இதெல்லாம் மருந்து தயாரிப்பில் சில நேரங்களில் பண்ணுறது. இதை வந்து ஒரு பயோ வெப்பனாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு, இதை டைரெக்டாக அவங்க சொல்லலை. அந்த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிறதே இதை நோக்கி, இதற்கு பின்னாலும் இன்னொரு அரசியல் இருந்திருக்கு அப்படின்னு. இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு இவர். வந்து அந்த கமிட்டியில் வந்து ஆஜராகி பல உருட்டல்களை உருட்டுறாரு, பொய் சொல்கிறாரு. இவர் ஏற்கனவே எது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியோ அங்கேயும் உட்காந்து அங்கே இருக்கிற ஆட்களையும் வச்சு சில பொலிட்டிக்கல் கேம்லாம் விளையாண்டுருக்காரு. ஏன்னா அதுலேருந்து அவர் எப்படியாவது எக்ஸிட் ஆகிடணும், தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையெல்லாம் அவர் பார்த்துருக்காரு அப்படின்னு. அப்பொழுது இருந்த அதிபர் ஜோ பிடன் வந்து என்ன சொல்றாரு, ப்ரீஎம்ப்டிவ் பேடன், அதாவது சரிப்பா நடந்தது நடந்து போச்சுப்பா, பாப்பா ஏதோ பைசா கொடுத்துருக்காள் தானே, தெரியாமல் ஆர்வ கலரில் பண்ணிட்டா போல இருக்கு அப்படின்னு. எவ்வளோ எப்படி லட்சக்கணக்கான பேர் சாவதற்கு காரணமாக இருந்த ஒரு வைரஸ், அது ஒரு நாட்டில் தொடங்கி எல்லா நாட்டுக்கும் போயிருந்திருக்கு. பெரிய பொருளாதார இழப்பு. அமெரிக்காலேயும் பல பேர் செத்து தானே போனா. அதற்கு பிறகு வைத்து அதுக்கான ஒரு வேக்சின் தயாரிப்பு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசு என்னென்னலாம் கூத்து. அதுக்கப்புறம் என்னுடைய மருந்தை தான் யூஸ் பண்ணோம், ஆஸ்ட்ராசெனிகா தான் யூஸ் பண்ணோம், அந்த வேக்சினை போட்டு வந்தால் தான் எங்கள் நாட்டுக்குள்ளார வரலாம், யூரோப்பியாவுக்கு அந்த இதுக்கு போனான்னா இந்த வேக்சின் தான் போட்டிருக்கணும்னு என்னென்ன உருட்டெல்லாம் ஒன்று. ஆனால் அந்த நேரத்தில் எதிர்கட்சியில் இருந்ததுனாலே என்ன தெரியல, ட்ரம்ப் வந்து இந்த WHO மீதே எனக்கு சந்தேகம் இருக்கிறது, நான் வந்து என்ன ஃபண்டிங்கையே நிறுத்துவேன் அப்படின்லாம் அவர் ஒரு மிரட்டல் விட்டார். அதில் பாதி உண்மையாக இருந்தால் கூட WHO வந்து என்ன பண்ணுது, சீனாக்கிட்டேருந்து தரவுகளை கேட்குது. ஃபஸ்ட்டு யாருக்கு வந்திருக்குது, இது எப்படி பரவணுச்சு சொல்லுங்கள் அப்படின்னா, அதற்கு அவங்க நேரம் எடுத்துக்கிட்டதே 10 நாள். ஏன்னா இது அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு விரிவாக ஒரு சீரீஸாக இதை ஒரு கட்டுரை எழுதுனதுனால இது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. முதல் தொற்றுக்கும் அவங்க ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் பண்ணதே 10-15 நாளுக்கு பிறகு. இப்போ அதே நேரத்தில் இந்த எபோலா வைரஸ்லாம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் வரப்போ பாருங்கள், உலகத்திலேயே எக்கனாமிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு வல்லரசு நாடு போல் இருக்கக்கூடிய சீனா, அங்கே நடந்த ஒரு பெருந்தொற்றை வந்து அவன் மூடி மறைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறான். ஆனால் பின்தங்கிய நாடுன்னு இவங்க சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இபோலா வந்தப்போ முதல் அட்டாக் வந்த உடனே அவங்க WHO தெரிவிக்கிறாங்க. அதன் மூலம் பரவியது, அப்பொழுதும் இறந்தாங்கன்னதுன்னா. ஆனால் அவங்களுடைய அந்த சின்சியாரிட்டி, நாளைக்கு மற்றவர்களுக்கும் இது பெரிய தொற்றாக மாறி பரவி பலரை தாக்கும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு, ஏன்னா இப்போ சீனாவிலேயோ அமெரிக்காலேயோ இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி அங்கே கிடையாது. WHO உதவணுங்கிற ஒரு நோக்கமாக இருந்தால் கூட, ஆனால் அவங்களுக்கான அந்த ஒரு நேர்மை இருக்குல்ல, ஒரு பின்தங்கிய நாடுன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நேர்மை கூட இவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. காரணம் இவங்க 2 பேரும் கூட்டு சதி. அப்போலேருந்து இது சீனா வைரஸ்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட இது அமெரிக்காவுக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது அப்படிங்கிற அந்த லேபே இவங்களுடைய ஃபண்டிங்கில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முழுவதுமாக சீனாவை அமெரிக்காவால் பகைத்து கொள்ள முடியாது. என்னென்னமெல்லாம் உதற விட்டா ட்ரம்ப், இப்படியெல்லாம் முறுக்கிட்டு நான் அப்படி பண்ணிடுவேன், அப்படி டேக்ஸ் 250%, நமக்கு 25-50 ஆனது கூட 250 கடைசியில் ஏன் இறங்கி வந்து கடைசியில் டீல் போட்டாங்க. இப்போ கடைசியாக ஜி ஜின்பிங் எல்லாம் போய் சந்தித்தார். இப்போ நேற்று கூட பேசும் பொழுது ஒரு பேட்டி கேட்குறாங்க, நீங்கள் இது வரைக்கும் கிரேட் லீடர்ஸ் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஜி ஜின்பிங்கை சொல்லுவீங்க பவர்ஃபுல் லீடர்னு. ஏன்னா அவன் கேள்வி கேட்கறவனே முதலே போட்டுடுறான். ஏன்னா சீனாவை நம்பி அந்த அமெரிக்காங்க அப்படின்னு. அடுத்தது யார் அப்படிங்கிறப்ப நரேந்திர மோடி இஸ் மை கிரேட் ஃப்ரெண்டு, பட் இஸ் ஸ்டாண்ட் அப்பார்ட், மற்ற லீடர்களோட ஒரு தனித்துவமானவர். காரணம் அவர் என்றுமே போரை விரும்புவதில்லை அப்படின்னா, இவன் ஆக்கிரமிப்பாளன். சீனா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, வேறு வழி இல்லை, அவனுடைய ப்ராடக்டை நம்பி தான். ஏன்னா மேனுஃபேக்சரிங் எல்லாம் அங்கேருந்து தான் யூஎஸ்க்கு வருது. யூஎஸில் பெரிய அளவு மேனுஃபேக்சரிங் இல்லை, அங்கே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் சீனா கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜி ஜின்பிங்
மகள் வந்து படிக்கக்கூடிய அமெரிக்காவில் பல்கலைக்கழகம், அவள் மூலமாகவே அந்த பல்கலைக்கழகத்தையே கேப்சர் பண்ணாங்க. அங்கே பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரிசர்ச்சும் அது சீனா வந்து எந்த அளவுக்கு அப்கிரேடாக இருக்குன்னு காட்டுறது மாதிரி, சீனாவோட டைப் போட்டு தான் அவங்க பல ரிசர்ச்சே பண்ணுறது மாதிரி ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸே அவங்க அப்படியெல்லாம் மாற்றி வச்சுருந்தாங்கங்கிறதெல்லாம் வரலாறு. இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கு. அதனால தான் முழுவதுமாக சீனாவை, இப்போ நம்ம சீனாவை எதிர்க்கிற அளவுக்கு கூட அமெரிக்காவால் சீனாவை எதிர்க்க முடியாது. காரணம் என்ன, அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு உறவு. இது கடைசியில் எந்த அளவுக்கான உறவு போயிருக்கிறது, அழிவை நோக்கிய ஒரு உறவு, ஃபண்டிங் அதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத துளசி கபாட் சொல்லியிருக்காங்க. போகிற நேரத்தில் நல்லது செஞ்சிருக்காங்க. இது ஆனால் ஏற்கனவே நம்மலாம் சொல்லிக்கிட்டு இருந்தது தான், இப்பொழுது அவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். இதன் மீது ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்தி, இது இந்த மோசமான ஆய்வுக்கு ஃபண்டிங் பண்ண இந்த அமெரிக்கா, அந்த ஃபண்டிங் ஏஜென்சி, அவங்க யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா தவறு செய்தவன் பெரிய அண்ணன். அதனால் அந்த அளவுக்கு இப்பொழுது ஆட்சியே ஜோ பிடன் வந்து ப்ரீஎம்டிவ் பேடன் சொல்லியிருந்தா கூட, இப்போது ரிப்பப்ளிக்கனில் வந்திருக்கக்கூடிய ட்ரம்ப்பு பண்ண வந்து டெமோக்ராட் பண்ணிட்டான், அதனால் நான் எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஃபாசியையும் ஒரு அமெரிக்கன், அவன் சிக்கிடக்கூடாதுங்கிறத மறைக்கிறதுக்கான அந்த வேலையும் பார்த்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் அந்த ஏஜென்சியோட தெரிந்தே பல வேலைகளை திருமுள்ளுகளையும் செய்திருக்கிறதுனால நம்மளது ஒட்டுமொத்தமாக நம்மளது வெளியில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக மூடி மறைக்கக்கூடிய வேலையும் ட்ரம்ப் அரசாங்கமும் செய்யும். ஆனாலும் இப்பொழுது வெளிப்படையாக அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஒரு விசில் ப்ளோயர் மாதிரி டீக்ளாசிஃபைடு விஷயத்தை துளசி கபாட் அவர்கள் செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு ராயல் சொல்லிவிட்டு, ஆனால் சம்மந்தப்பட்டவர்கள் மீது உலக நாடுகளில் வந்து அழுத்தத்தை கொடுத்து நடவடிக்கை எடுக்க, அவ்வளோ பெரிய கிரேட் லாஸ், ஹியூமன் லாஸ் நடந்திருக்கிறது. பலர் இறந்துருக்கிறாங்க. பல நாடுகள் இன்னும் அதிலிருந்து வெளியில் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் கருத்திலே கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.